மிகச்சிறப்பாக பந்தக்கால் நடும் நிகழ்வு நிறைவு பெற்றது. உறவுகள் அவரவர் தொகுதியிலிருந்து திரளாக தாய் தமிழ் உறவுகளை அழைத்து கொண்டு இந்த இணை எழுச்சி மாநாட்டில் பங்கு கொள்ளுங்கள். நாம் வீழ்ந்தது கதையை அண்ணன் சீமான் அவர்கள் பல மேடைகளில் சொல்லிட்டார். 16 வருஷமாக சொல்லிட்டார். இந்த 16வது வருஷத்தில் மறைமலை நகரில் எடுத்து உரைக்கிறாரு. நமக்கு அடுத்து பிறக்கிற ஒவ்வொரு தலைமுறை பிள்ளைகளுக்கும் தமிழ் தேசியம் என்றால் என்ன, தமிழ் தேசிய அரசியல் என்றால் என்ன, இணை எழுச்சி மாநாடு என்றால் என்ன, மாவீரர்கள் நாள் என்றால் என்ன, தமிழ் தேசியத்தினுடைய அவசியம் என்ன என்பதை அனைவரும் தவறாமல் தெரிந்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் என்பது எப்படி மானுட வர்க்கத்துக்கு அத்தியாவசியமோ அதுபோல் தமிழ் இனத்திற்கு தன்னுடைய வரலாறு மிக மிக அவசியம். ஏனென்றால் வரலாற்றை மறந்த ஒரு இனம் வாழுகிற பூமியில் அகதிகளாக இந்த வார்த்தையை ஒழிக்கணும். என் சொந்த நிலத்தில் இருக்கான் என் ஈழத்தமிழை, அவனை அகதியாக வச்சுருக்குறோம். 35 வருஷத்துக்கு மேலே இருக்கிறான். அவனை எதுக்கு இந்த அரசாங்கம் பயன்படுத்துன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அவனை நல்வழிப்படுத்தி கொண்டுட்டு வர்றதுங்கிறதே மிகப்பெரிய வேலை. ஏன்னா இந்த திராவிடத்தில் சிக்கிக்கிட்டு திணற நம்மளுடைய தாய் தமிழ் உறவுகளை மீட்கிறதே மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது. இதில் தனக்குன்னு சொந்தமாக இந்த மண்ணில் எந்த விதமான அடையாளமும் இல்லாமல் அடையாளத்தை இழந்து நிற்கிற ஈழத்தமிழர்கள், அவர்களை அகதி முகாம் என்ற பெயரில் இந்த திராவிடன் வச்சுருக்கான். அவன் எந்த முகாமில் இருக்கணுங்கிறத நாம் முடிவு செய்வோம். உண்மையிலேயே அகதிகள் யாருன்னா இந்த திராவிடன் தான், ஆரியனும் திராவிடன் தான். அவனை அகதியாகிறதுக்காகத்தான் இங்கே தமிழர்கள் நாம் ஒன்று கூடி போராடிக்கிட்டு இருக்கோம். தாய் தமிழ் உறவுகள் அனைவரும் தவறாமல் மறைமலை நகருக்கு வாங்க. 1,00,000 பேர் கூடக்கூடிய இந்த மைதானத்தில் அண்ணன் சீமான் அவர்களுடைய அழைப்பை ஏற்று தவறாமல் வாருங்கள். இந்த தேர்தலில் நாம் வலுவிழந்துட்டோன்னு கட்டமைக்கிற இந்த போலி ஊடகம், அவதூறு பரப்பும் சில கையாட்கள், இவர்கள் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிற மாதிரி இந்த மாநாடு திரளாக இருக்கணும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.